கருணை பிரபு விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போகிறாங்க. எதுக்காக? செப்டம்பர் 27 அவரை பார்க்க வந்து உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காகவும், அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு அரசு பணி, மொழிப்போர் தியாகிகள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உயிர் நீத்திட்டாங்க, மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போராடி உயிர் நீத்திட்டாங்க, ஸ்டெர்லைட் ஆலையில் சூடுபட்டு உயிரிழந்திருக்காங்க, மீன் பிடிக்க போன இடத்துல சிங்கள இராணுவம் சுட்டு கொன்று உயிரிழந்துட்டாங்க, ஆந்திர காட்டுக்குள்ள கூலி வேலையாக போய் ஆந்திர வனத்துறை சுட்டு கொன்று உயிரிழந்திருக்காங்க, காவிரி பிரச்சனைக்காகவும் மேகதாது அணைக்காகவும் போராடி உயிரிழந்திருக்காங்க இல்லையா? அதுக்காக அவங்களுக்கு அரசு பண்ணி. இராணுவத்திலிருந்து கொத்து கொத்தா செத்து வர்றான் தமிழ்நாட்டுக்கு, அவன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கிடையாது. இங்கிருந்து மீன் பிடிப்பது மட்டுமே வாழ்க்கையாக கொண்டு சிங்கள கடற்படையினுடைய துப்பாக்கி இறைய 1000 குடும்பம் நடுத்தரலிக்குது, அவனுக்கு அரசு பண்ணி கிடையாது. காவிரி பிரச்சனையில், இந்த மேகதாது பிரச்சனையில் எத்தனையோ பேர் போராடி போராடி செத்துருக்கிறான். விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியும் போராடி போராடி செத்துருக்கிறான், அவனுக்கெல்லாம் அரசு பண்ணி கிடையாது. நீட் தேர்வு எழுத முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இந்த தமிழ்நாட்டில் 50 பிள்ளைகள் மரணம் அடைஞ்சிருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடையாது, ஒரு அரசு பண்ணி கிடையாது. ஆனால் எந்த போராட்டத்திலையும் ஈடுபடாமல், போராட்டம்னே என்னன்னு தெரியாமல் பொழுதை போக்க ஒரு நடிகனை பார்க்க போய் உயிரிழந்தவங்களுக்கு அரசு பணி. அரசியல் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் மரணமடைந்தவர்களுக்கு அரசு பணி என்பது வெட்கக்கேடானது. அது தவறான முன் உதாரணம் என்று நான் சொல்லல. தாவேக்காவுக்கு முரட்டு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற தாவேக்காவுடைய இன்னைக்கு ஆட்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் சொல்றாரு, அரசியல் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி என்பது கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். இதை சம்பந்தப்பட்ட கட்சிகளை பார்த்து கொள்ள வேண்டும். நீங்க 250 கோடி, ஒரு தங்கச்சி கூட 2 தங்கச்சி சேர்ந்து வீடியோ போட்டிருந்தாங்க, 250 கோடி கடைசி படத்துக்கு சம்பளம், ஜனநாயகம் படத்துக்கு 250 கோடி சம்பளம். சார் வந்து இப்போ கேரியோட உச்சத்தை உதட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 800 கோடி அவருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, 600 கோடிக்கு மேலே சொத்து இருக்கு. அவருக்கு வந்து எந்த ஆசையும் கிடையாது. என்னங்க பணம், நான் பார்க்காத பணமானு திருவாரூரில் பேசினாங்க. என்னங்க பணம், நான் பார்க்காத பணம்னா, நீங்க உங்க சொந்த பணத்தில் 41 குடும்பத்திற்கு, ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி கொடுங்க. இல்லை இந்த 250 கோடியை பிரிச்சிங்கன்னா 6 கோடி வருது, 41 குடும்பத்துக்கு கொடுங்க. அது அந்த குடும்பம் அந்த 6 கோடியை வச்சு தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளும். இல்லை அந்த 41 குடும்பத்திற்கு நாளைக்கு கரூரில் கோத்தாரி நிறுவனம் திறக்க போறீங்கல்ல, கோத்தாரி ஃபுட்வேர் செருப்பு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை திறக்க போறாப்புல, அது மட்டுமே திறக்க போனோம்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு சைடில் இந்த 41 வரையும் பார்த்து ஒரு அரசு பண்ணி அறிவிச்சு விட்டுருவோம். போகிற போக்கில் விஜயபாஸ்கருக்கு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆச்சு, கோத்தாரி நிறுவனத்தை திறந்த மாதிரி ஆச்சு, இந்த 41 பேர் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னு, அதாவது 3 வேலையை ஒரே கல்ல 3 மாங்காங்கிற மாதிரி 3 மாங்காய் அடிப்பது கிளம்புறாப்புல. அது என்ன பண்ணிட்டு போங்க. அந்த கோத்தார் நிறுவனத்தில் பேசி, நீங்கள் தானே கொண்டு வரீங்க கோத்தார் நிறுவனத்தை, திமுக கொண்டு வந்த நிறுவனம் நெய்யில் உங்களுக்கு வந்து ஸ்வீட் செய்ய போறீங்க. அப்படி ஊராவட்டு நெய்யில் உங்களுக்கு ஸ்வீட் செய்யும் போது ஊராவட்டு நெய் எடுத்து உங்கள் கட்சிக்காரன் குடும்பத்துக்கு எதுக்கு ஸ்வீட் செய்கிறீங்க, குலோப்ஜாம் செய்கிறீங்க, ஐஸ்கிரீம் சொல்லி செய்கிறீங்க? ஏன் பிரதர், ஏன் ப்ரோ எதுக்கு செய்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க ஊராவட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஊராவட்டு நெய்யை எடுத்து